சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றே உன் அப்பா உனக்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தை அடிக்கடி ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், என் குழந்தையினுடைய உடல் அவ்வப்பொழுது அடித்து போட்டது போல ஒரு வலியோடு இருக்கிறது. என் குழந்தையுடைய உடலில் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் சுறுசுறுப்பாக இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இது எதனால் ஏற்படுகிறது என்பதை இந்த அப்பா பார்த்துவிட்டு அதற்கான தீர்வையும் கொண்டு வந்திருக்கின்றேன். ஏன் என் குழந்தைக்கு மட்டும் இது போன்ற ஒரு நிலை உருவாகிறது? உடம்பெல்லாம் அடித்து போட்டது போல எதற்காக தோன்றுகிறது? என் குழந்தையை சுற்றி அப்படி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் இந்த அப்பா நான் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த அப்பாவிடத்தில் சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாக சொல்ல வேண்டும். எந்த நாளும் இதை எல்லாமும் என் குழந்தையிடம் நான் தெளிவாக என்னவென்று உணர்த்த வேண்டும். அப்பா இருக்கும்பொழுது தன் குழந்தைகளின் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒன்றுமில்லாததாக மாற வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் தான் பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் தீர்வை பெற வேண்டும் அல்லவா? மற்றவர்களுக்கு துரோகத்தை நினைக்காத என் குழந்தை, யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத என் குழந்தை, தன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறது என்றால் உடனடியாக அதற்கு இந்த அப்பா தீர்வு சொல்ல வேண்டும் அல்லவா? சாயப்பா உடனடியாக இதனை என்னவென்று சொல்லிவிட வேண்டும் அல்லவா? நடப்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதும், நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நாம் என்னவென்று புரிந்து கொள்வதும் நாம் அறிந்ததுதான். நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் நாம் புரிந்து கொண்டதுதான். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவிடத்தில் என் குழந்தை இனி எதற்குமே கலங்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் பல விஷயங்கள் நிச்சயமாக இனி உனக்கு கொடுக்கும் பல உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் நம்முடைய உடலில் மனதில் சோர்வை ஏற்படுகிறது? எதனால் நம்முடைய உடலும் மனதும் எப்பொழுதும் அடிக்கடி கலக்கம் அடைகிறது? நம்மை சுற்றி அப்படி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்ற பல கேள்விகளுக்கு நிச்சயமாக என் குழந்தைக்கு பதிலும் கிடைக்க வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, தேறி வரக்கூடிய ஒவ்வொன்றும் நீ உணரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னிடத்தில் நின்று நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்கிறேன் என்ற ஒரு வார்த்தை உன் மனதிற்குள் பதிந்து விட்டது என்றால், இது போன்ற ஒரு சூழ்நிலை என் குழந்தையின் வாழ்க்கையில் உருவாகும் பொழுதெல்லாம் அதற்கான தீர்வையும் இந்த அப்பா நிச்சயமாக கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அப்படி நடத்தக்கூடிய விஷயங்களை நீ எந்த நாளிலுமே உண்மையான உணர்வுகளோடு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற எல்லாம் நமக்கு நடப்பதை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் யோசித்து நீ வருந்தாதே. உனக்கென்ற ஒரு பிரச்சனை உன் உடலிலும் மனதிலும் ஏற்படுகிறது என்றால், அந்த பிரச்சனைகளை தாண்டிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பது அர்த்தமாகிவிடும் அல்லவா? உன்னை சுற்றி ஏதோ ஒரு தீவினை இருப்பதினால்தானே இது போன்ற ஒரு கஷ்டகாலம் உனக்கு வருகிறது என்ற அர்த்தம். அப்படியானால் இதை தாண்டிய ஒரு நிலைக்கு நான் உன்னை அழைத்து செல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீ அனுபவிக்கின்ற இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது இந்த அப்பாவின் கடமை. நான் என்னுடைய கடமையை எப்பொழுதும் சரியாக செய்ய துணிந்திருக்கின்றேன். சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான ஒன்றை நான் சரியாக கொடுத்து துணிந்திருக்கின்றேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி என்னவாகும், ஏதுவாகும் என்பதனையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாம் இனி நிச்சயமான சரியான ஒன்றை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதையுமே நீ மறக்காதே. சாயப்பா இருக்க என் குழந்தைக்கு கலக்கம் எதற்கு? உன்னை தேடி வரும் ஒவ்வொரு தீமைகளையும் நான் உன் முன்னால் நின்று சரியாக எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கும்போது என் குழந்தையும் நீ எந்த இடத்திலும் மனம் உடைந்து விடக்கூடாது. எந்த இடத்திலுமே என் குழந்தை மனம் கலங்கக்கூடாது. நம்மை தேடி வரும் விஷயங்களுக்கான தீர்வுகளை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எந்த நாளிலுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையுமே நீ மறக்கக்கூடாது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திராத விஷயங்கள் இங்கு ஏராளம். நாம் யோசித்து பார்த்து இந்த வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொன்றையுமே நாம் சிந்தித்து நினைக்கின்ற விஷயங்கள் ஏராளம்.
எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையின் உண்மையான உணர்வுகளைக் கண்டு என் குழந்தை இனி ஒரு நாளும் நீ கலக்க முடியாது. எதுவானாலும் சரி, அத்தனைக்கு பின்னாலும் இந்த சூழ்நிலை உன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையானது ஏதாவது ஒன்றை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் நாம் விரும்பியது போல, நாம் ஆசைப்படுவது போல நமக்கொன்று கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்குவதும் எல்லாமும் தவிர்த்து இந்த காலம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு என்னென்ன மாற்றங்களை தருகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான மன வலிமையோடு இனி உன்னை நான் எப்பொழுதும் அன்போடு அரவணைத்து மன தெளிவோடு எப்பொழுதும் உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறக்காதே. இனி என்ன நடக்கும், இந்த ஒரு அன்பை நான் எப்பொழுதும் போல உனக்கு சரியாக கொடுக்க வருகிறேன் என் குழந்தைக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் எப்பொழுதும் கவனமாக கொடுக்கின்றேன். உடனிருக்கும் காலம் இனி எதற்கும் என் குழந்தை நீ பதறக்கூடாது. உன்னுடைய உடலிலும் மனதிலும் ஏற்படுகின்ற வேதனைகளும் சோதனைகளும் இனி கட்டாயமாக என்னவென்று உனக்கு புரியத்தான் வேண்டும். எந்த இடத்திலும் என் குழந்தை எதையுமே நீ தொலைத்து வருந்தக்கூடாது. உடன் இருக்கும் தேவைகளோடு இந்த வாழ்க்கையை நீ பல உண்மைகளோடு என்னவென்று பெற்றுக்கொள்ள தயங்காமல் நடப்பதையெல்லாம் அப்பா நடத்துவதும், உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளை நான் என்னவென்று உனக்கு உணர்த்துவதும் எந்த நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதையுமே நீ மறக்கக்கூடாது. நான் இருக்க வேண்டி இனி என்ன நடந்தாலும் சரி, நான் வருவதை இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா சொல்லி தருவது இனி உனக்கு எல்லாவற்றையும் என்னவென்று ஏற்படுத்தி கொடுப்பது, ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னோடு பேச நினைப்பது என்று ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. 1000 விஷயங்களும் 1000 சோதனைகளும் உனக்கு வந்துவிட்ட பிறகும் கூட இனி நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் 1000 துன்பங்களையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உனக்கு நடத்தும் விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டால், அப்பா உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புரிந்து கொண்டால், இனி நீ உன்னை தெளிவாகி விடுவாய். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக செய்வினை ஒன்று இருக்கிறது என்று நான் சொன்னால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? சாயப்பா, இதிலிருந்து எல்லாம் என்னை காப்பாற்ற நினைக்கின்ற நீயே இது போன்ற ஒரு விஷயத்தை சொல்லலாமா? இதிலிருந்து என்னை கை கொடுத்து தூக்கிவிட நினைக்கும் நீயே இது போன்ற ஒரு நிலையில் என் வாழ்க்கையில் உருவாக்கலாமா? செய்வினை என்று நீ சொல்லிவிட்டாய். எனக்கல்லவா பதற்றம் உருவாகிறது. நான் அல்லவா பயந்து கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதனையெல்லாம் நீ சொல்லிவிட்டால் நான் புரிந்து கொள்வேன் என்று என் குழந்தை நீ சொல்கின்ற இந்த வார்த்தைகளை என்னால் உணர முடிகிறது. அப்பா நடத்துவதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் இது போன்ற காலங்கள் முழுக்க இனி உன்னை தேடி நடத்தும் அத்தனையுமே நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. சாயப்பா ஒவ்வொன்றாக உனக்கு சொல்கிறேன். இது போன்ற அறிகுறிகள் உனக்கு இருக்கும்பொழுது நீ என்ன செய்தால் உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை இந்த அப்பா நான் சொல்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை உன்னை விட்டு விலகி ஓடி இருக்கிறது என்பதை மறக்காதே. இந்த செய்வினை என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு தீர்வு உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? வெதுவெதுப்பான குளிக்கும் தண்ணீரில் 2 கொத்து வேப்பிலை, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு அந்த தண்ணீரில் நன்றாக கரைத்து 10 நிமிடம் கழித்து இந்த தண்ணீரில் நீ குளிக்க வேண்டும். அதாவது வேப்பிலை, மஞ்சள் தூள், கல் உப்பு இந்த 3ஐயும் நீ வெதுவெதுப்பான வெந்நீரில் ஊற வைத்து விடு. ஊற வைத்து 10 நிமிடம் கழித்து அந்த தண்ணீரில் நீ குளித்தால் போதும். பொதுவாகவே மருத்துவ குணம் நிறைந்தது மஞ்சத்தூள், கல் உப்பு இவை எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததோடு மட்டுமல்லாமல் தெய்வத்திற்கு உகந்த விஷயங்கள், மறை ஆற்றல்களை விரட்டியடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருட்கள். இவற்றை சேர்ந்து நாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது, அதாவது தனியாக கல் உப்பு என்றாலே அது உன் வாழ்க்கையில் பலவிதமான பரிகாரங்களுக்கு உதவி செய்து உன்னை சுற்றி இருக்கும் பல தீமைகளை உனக்கு வேறெடுத்து, அதே நேரம் மஞ்சள் தோலும் அது போன்றது தான். இப்படி இந்த 3ம் தனித்து நின்றாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு அது முற்றுப்புள்ளி வைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 3ஐயும் சேர்த்து நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்றால் அதை நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அதை நாம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து அப்பாவிடம் இருந்து உன்னுள் உருவாக்கும் எல்லா விஷயங்களும் இனி உனக்காகவே உருவாக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் உனக்குரிய அதிசயங்களை உனக்கு நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் சொன்னது போல் அடிக்கடி நீ செய்து பார். நிச்சயமாக உன்னை சுற்றி எத்தனை தீமைகள் இருந்தாலும் சரி, இவை எல்லாமும் உன்னை விட்டு இந்த தண்ணீரை உன் இல்லத்தில் தெளிக்கலாம். உன் இல்லத்தை சுற்றி தெளிக்கலாம். அங்கு இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பது உண்மைதான். உன்னை சுற்றி வரும் எல்லா காலங்களிலும் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.